சுற்றுச்சூழல் சமநிலைக்கு வேட்டையாடுற விலங்கு தான் முக்கியமான ஒன்று. அப்படி மடகாஸ்கர் காட்டோட சமநிலையை நிலைநாட்டி அந்த காட்டுக்கே ராஜாவா இருக்கிறது இந்த ஃபோசா தாங்க. ஒரு காலத்துல உண்மையிலேயே இது என்ன விலங்குன்னு தீர்மானிக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் ரொம்பவே சிரமப்பட வேண்டியது இருந்தது. முதல் பார்வையில ஃபோசா பூனை குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு விலங்குன்னு தோணும். இது ஒரு மெல்லிய பூமா போன்ற உடலையும் ஒரு லெமூரோட வாலையும் ஒரு கீரிப்பிள்ளையோட முகத்தையும் கொண்ட விசித்திரமான விலங்கு. ஆனா மரபணு ஆய்வுகள் ஃபோசா ஒரு பூனை குடும்பத்து விலங்கு இல்லைன்னு தெளிவா சொல்லுது. மாறா இது கீரிப்பிள்ளைகளோட நெருங்கிய உறவினர்னு அறிவியல் பூர்வமா காட்டுது. இவற்றை யூப்ளரிடேனோ அப்படின்னு ஒரு அறிவியல் குடும்பத்துல வகைப்படுத்துறாங்க. இது மடகாஸ்கர்ல மட்டுமே காணப்படுற மாமிச உண்ணிகளோட ஒரு தனி அறிவியல் குடும்பம். 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர்களுடைய மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவோட பிரதான நிலப்பகுதியிலிருந்து கடலை கடந்து பயணம் செஞ்சு மடகாஸ்கரை அடைஞ்சது. காலப்போக்கில் இவை தீவோட தலை சிறந்த வேட்டைக்கார விலங்காவும் சுறுசுறுப்பான புத்திசாலித்தனமான மற்றும் அச்சமற்றவர்களாகவும் பரிணமிச்சது. இப்படி தனிமை மற்றும் அவசியத்தால வடிவமைக்கப்பட்ட ஒரு பரிணாம வேட்டைக்கார விலங்கா உருவெடுத்தது. இப்படி ஃபோசாங்கிற விலங்கு உருவானதே ஒரு தனித்துவமான கதை தாங்க. ஃபோசா உருவத்துல கிட்டத்தட்ட ஒரு நாயை போலவே நீளமானதுங்க. 80 சென்டிமீட்டர் நீளமும் 9 கிலோ வரை எடையும் இருக்கும். ஃபோசா எளிதா மரங்கள்லையும் ஏறக்கூடியதுங்க. இதனோட வால் இதோட உடலுக்கு இணையான நீளத்துல இருக்கிறதால மரம் ஏறும் போதும் இவற்றுக்கு ஒரு சமநிலையை கொடுக்குது. இவற்றால மரம் ஏறி வேட்டையாட கூட முடியும். இதுக்கு அவற்றோட உறுதியான நகங்கள், நெகிழ்வான கணுக்கால்கள் போன்ற தனித்துவமான அம்சங்கள் பெரிதும் உதவுது. இவ்வளவு ஏங்க, ஃபோசானால தலைகீழா கூட மரம் ஏற முடியும்னா ஆச்சரியமா இருக்குல்ல. இப்படி பல சிறப்பம்சங்களால பல வேட்டைக்கார விலங்குகளால கையாள முடியாத இடங்கள்ல கூட சிரமமே இல்லாம இவ வேட்டையாடுது. இவற்றோட உடல் தசைகள் மெல்லிசாவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. இதன் மூலமா வேகமா பாயிறது மற்றும் பதுங்கி தாக்குறது ஆகிய ரெண்டுக்குமே ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.